நீங்க தினமும் நன்றி பிரபஞ்சமேன்ற 2 சொற்களை மட்டும் 100 முறை சொன்னால் அடுத்த 7 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை கவனிக்கலாம். இது எந்த ஒரு மேஜிக்கும் இல்ல. இது ஒரு எளிய ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்முலா. ஏனெனில் நீங்க நன்றியுணர்வுன்ற ஆற்றல்ல செல்லும்போது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் மெதுவா ரீப்ரோகிராம் ஆக தொடங்குகிறது. மனம் மாறும்போது மெதுவா நிஜ வாழ்க்கையும் மாறத் தொடங்குகிறது. ஆனா இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் அஃபர்மேஷன் சொல்கிறார்கள், ஆனா அவர்களின் வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏன் வரவில்லை? இன்றைய வீடியோல நாம் 100 தடவை நன்றியுணர்வு செய்யும் ஒரு பயிற்சி மற்றும் உங்க மனநிலையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு எளிய 7 நாள் சவாலை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போது மேனிஃபெஸ்டேஷன் மிகவும் பிரபலமான விஷயமாகி விட்டது. மக்கள் வீடியோக்கள் பார்க்கிறார்கள், அஃபர்மேஷன்ஸை மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கற்றுக்கொள்கிறார்கள். ஆனா சில காலத்திற்கு பிறகு அவங்க மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு வேலை செய்யவில்லைன்னு சொல்வாங்க. மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யவில்லை என்பது உண்மையல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால் நாம அதை தவறான முறையில் பயிற்சி செய்கிறோம். ஏனெனில் மேனிஃபெஸ்டேஷன் வெறும் வார்த்தைகளை சொல்வதால் மட்டும் செயல்படாது. அதற்கு பின்னால் மனநிலை மற்றும் உணர்ச்சியின் முக்கிய பங்கு உள்ளது. சாதாரண தவறு. இங்கே ஒரு மிகவும் முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பலர் அஃபர்மேஷன் சொல்கிறார்கள், ஆனா அதற்கு பிறகும் எனக்கு ஏன் எந்த ரிசல்ட்டும் கிடைக்கவில்லை என்று யோசிப்பாங்க. உண்மையில் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் மக்கள் வெறும் வார்த்தைகளை மட்டுமே மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள், ஆனா அதனுடன் உணர்ச்சியை சேர்ப்பதில்லை. அவர்கள் வேகமாக சொல்கிறார்கள், நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே என்று ஒரு பட்டியலை வாசிப்பது போல. ஆனா அந்த தருணத்தில் அவர்களுக்குள் உண்மையான நன்றியுணர்வு இல்லை. இதுவே பெரும்பாலானவர்கள் மேனிஃபெஸ்டேஷன் செயல்முறையில் தோல்வியடையும் இடம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்கிறதென்றால் அது வார்த்தைகளை விட உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அதிகமாக புரிந்து கொள்கிறது. நீங்க ஒரு வாக்கியத்தை சொல்கிறீர்கள், ஆனா அதை உள்ளிருந்து உணரவில்லை என்றால் ஆழ்மனம் அதை உண்மையான சிக்னலாக ஏற்காது. அதை ஒரு பின்னணி சத்தமாகவே புறக்கணித்துவிடும். ஆனா நீங்க ஒரு அஃபர்மேஷனுடன் உண்மையான உணர்ச்சியை சேர்த்தால் அதே வார்த்தைகள் ஆழ்மனத்திற்கு சக்தி வாய்ந்த புரோகிராமிங் சிக்னலாக மாறும். நன்றியுணர்வு ஏன் முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க யாரிடமாவது நன்றி சொல்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். நீங்க வெறும் மரியாதைக்காக சொன்னால் அதன் தாக்கம் வேறாக இருக்கும். ஆனா மனமார்ந்த நன்றியுடன் நன்றி சொன்னால் அந்த தருணத்தின் ஆற்றல் முற்றிலும் வேறாக இருக்கும். அதே விஷயம் அஃபர்மேஷன்களிலும் நடக்கிறது. நீங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று சொல்லும் அந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்கிறது என்று உண்மையாக உணர்ந்தால் உங்க மனம் அந்த உணர்வை பிடித்துவிடும். மெதுவாக அந்த உணர்வு உங்க ஆழ்மன நம்பிக்கைகளை மாற்றத் தொடங்கும். வார்த்தைகள் பிளஸ் உணர்ச்சி ஈக்குவல் டு சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன்ஸ். அதனால அஃபர்மேஷன்களின் உண்மையான சக்தி வெறும் வார்த்தைகளில் இல்லை. அதன் உண்மையான சக்தி வார்த்தைகள் பிளஸ் உணர்ச்சி இதில்தான் உள்ளது. இந்த இரண்டும் சேரும்போது அஃபர்மேஷன்கள் ஒரு சாதாரண வாக்கியம் அல்ல, அது ஒரு ஆழ்மனதை மாற்றி அமைக்கும் கருவியாக மாறுகிறது. ஆழ்மனம் மாற்றமான போது மெதுவாக உங்க சிந்தனை மாறுகிறது. சிந்தனை மாறும்போது செயல்கள் மாறும். செயல்கள் மாறும்போது வாழ்க்கையின் நிஜ நிலையும் மெதுவாக மாறத் தொடங்கும். ஒரு எளிய விதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அஃபர்மேஷன் சொல்லும்போது வேகமாக சொல்லாதீர்கள். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆழமா மூச்சை எடுங்க. பின்னர் மனமாற சொல்லுங்க, நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே, நீ என் வாழ்வில் கொடுத்துள்ள அனைத்து வளங்களும் நலன்களும் நன்றி என்று. ஏனெனில் நன்றியுணர்வுடன் உணர்ச்சி சேரும்போதுதான் அஃபர்மேஷன்கள் உண்மையில் சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. இங்கே ஒரு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. பலர் நன்றியுணர்வு மற்றும் அஃபர்மேஷன்கள் வெறும் ஆன்மீக விஷயங்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனா உண்மையில் இதன் பின்னால் அறிவியல், மனவியல் மற்றும் ஆன்மீகம் இந்த மூன்றிற்கும் ஒரு தொடர்பு உள்ளது. அறிவியல் என்ன சொல்கிறதென்றால் நீங்க உண்மையாக நன்றியுணர்வு உணரும்போது உங்க மூளையில் டோபமின் மற்றும் செரட்டோனின் வெளியேறுகின்றன. டோபமின் ஃபீல் குட் கெமிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. அது ஊக்கத்தையும் நேர்மறை உணர்ச்சியையும் அதிகரிக்கிறது. செரட்டோனின் உங்க மனநிலையை சமப்படுத்துகிறது.
அதனாலதான் நன்றியுணர்வு பயிற்சி செய்யும் மக்கள் அதிக அமைதியாகவும் நேர்மறையாகவும் உணர்கிறார்கள். மனவியல் ஒரு எளிய விதியை சொல்கிறது. நம்ம ஆழ்மனம் மீண்டும் மீண்டும் வரும் நம்பிக்கைகளையே ஏற்றுக்கொள்கிறது. நீங்க தொடர்ந்து எதிர்மறை சிந்தனைகளை நினைத்தால் அதே சிந்தனைகள் உங்க நம்பிக்கையாக மாறிவிடும். ஆனா நீங்க தினமும் நேர்மறை அஃபர்மேஷன்களை சொன்னால் மெதுவாக உங்க மனம் அதை புதிய நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளும். நம்பிக்கை மாறும்போது சிந்தனை மற்றும் நடத்தை இரண்டும் மாறும். ஆன்மீகம் என்ன சொல்கிறதென்றால் எப்போதும் ஒரு எளிய கொள்கையை நமக்கு சொல்கிறது. நீங்க எந்த ஆற்றலில் கவனிக்கிறீர்களோ அதே ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். நீங்க குறை கூறுவதில் கவனம் செலுத்தினால் எதிர்மறை எண்ணம் அதிகரிக்கும். ஆனா நீங்க நன்றியுணர்வை பயிற்சி செய்தால் உங்க மனம் செழிப்பு மற்றும் பாராட்டின் திசையில் மாறத் தொடங்கும். அதனால் அறிவியல், மனவியல் மற்றும் ஆன்மீகம் மூன்றும் ஒரே விஷயத்தை சொல்கிறன. நன்றியுணர்வு மனதை மாற்றுகிறது. மனம் மாறும்போது வாழ்க்கையின் திசையும் மெதுவாக மாறத் தொடங்குகிறது. சோ டெய்லி ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்தி நன்றி சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தினமும் சொல்ல வேண்டிய 100 நன்றி அஃபர்மேஷன் வீடியோ போடுறேன். நீங்க அத கூட கேட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.